பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். வருகின்ற ஜூலை மாதம் 6ஆம் தேதி முதல் சனிக்கிழமை அன்றைக்கு நம்முடைய பங்கிலே பாத்திமா அன்னை திருத்தலத்திலே அற்புதமான ஜெப வழிபாடு இருக்கிறது. இரவு ஜெப வழிபாடு மாலை 9 மணி முதல் அடுத்த நாள் காலை 5 மணி வரை இந்த ஜெப வழிபாடு இருக்கும். நாம் வழக்கம் போல ஆரம்பிக்கும் பொழுது ஆராதனையிலே ஆரம்பிக்கின்றோம். நாம் பாடல்கள், துதி பாடல்கள் பாடி ஆண்டவரை போற்றுவோம். அதற்கு பிறகு யோர்தான் நிகழ்வு அனுபவங்களை குறித்து நிகழ்வுகள் இருக்கும். இஸ்ராயல் மக்களுக்கு யோர்தான் நதி மிக மிக முக்கியமானது. அவர்கள் வாழ்வே அங்கு ஆற்றங்கரை ஓரத்திலே தான் ஆரம்பித்தது. அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே எப்படி வளமை வந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த யோர்தான் அனுபவங்கள் வளமையை ஊட்ட ஜெபிக்க இருக்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் இந்த மூலிகைகளை எல்லாம் தங்களுடைய கடத்தல் விழாவின் பொழுது நினைவு கூர்ந்தார்கள். உங்களுக்கும் ஆண்டவருடைய அந்த வழிநடத்தலிலே கடத்தல் விழாவிலே பங்கு கொண்டு எல்லோரும் நாம் ஜெபிக்க போகின்றோம். சிறப்பாக இந்த மூலிகை தண்ணீரை உங்கள் தலையிலே ஊற்றி அபிஷேகம் செய்து ஜெபிக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் மன்றாட்டுகளையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் கொண்டு வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மூலிகை அபிஷேக அனுபவங்கள் முடிந்த பிறகு ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஆவியானவர் ஆதியிலே தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருந்தார். வற்றாத நீரூட்டாகிய இந்த ஆவியானவர் நம்முடைய திருமுழுக்கின் நினைவுகளை நினைவுபடுத்தும் வகையிலே நாம் மெழுகு திரிகளை எல்லாம் தண்ணீரிலே அமிழ்த்தி ஆவியானவர் செயல்பட ஜெபிக்க இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் இந்த நினைவுகளை எல்லாம் மீண்டுமாக எழுப்பி அதே விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய இறை வழிபாடுகள் இன்னும் தொடரும். இறை இறக்க ஜெபமாலை இருக்கும். அதிலே நாம் நம்முடைய ஆலயத்தை சுற்றி வலம் வருவோம். அதற்கு பிறகு ஆராதனை இருக்கும். எல்லோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். இந்த பல்வேறு நிகழ்வுகளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், அனுபவங்களை பெறுங்கள்.